நாகேந்திரன் அவர்கள் திடீர்னு டெல்லி பயணம் போயிருக்காரு. அவர் டெல்லியில போய் யாரை மீட் பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்களையும் நட்டா அவர்களையும் தான். அமித்ஷா அவர்களும் நட்டா அவர்களும் பிஜேபியில யார் யாரு எந்தெந்த இடத்துல என்னென்ன போஸ்டிங்ல இருக்கணும்னு முடிவு பண்றவங்க. அவங்க இவ்வளவு அவசரமா அவரை ஏன் டெல்லிக்கு வர வைக்கிறாங்க, என்ன பேசி முடிவு பண்ண போறாங்க? அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் ஒரே மேடையில ஒருத்தரை மாத்தி ஒருத்தரை பொழுத்துக்கிறதோட இல்லாம ஒரு ரூம்குள்ள தனிப்பட்ட முறையில சந்திச்சு ஒரு கூட்டணி பேரம் பேசியிருக்காங்க. அந்த கூட்டணி பேரத்துல அண்ணாமலை கொடுத்த ஐடியாவோட சீமான் அடுத்து மோடி அவர்களை சந்திக்க போறாரு. அண்ணாமலை அவர்கள் என்ன ஐடியா கொடுத்தாரு, சீமான் எதுக்கு மோடி அவர்களை சந்திக்க போறாரு? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. இன்னைக்கு காலையிலேருந்தே ரொம்ப பரபரப்பா 2 நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அதுல ஒரு நியூஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஆளுநர் ரவி அவர்களை பொட்டுல அடிச்ச மாதிரி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்பு வெறும் ஆளுநர் ரவி அவர்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலே எல்லாருக்கும் பொதுவான தீர்ப்பா தான் இருக்கு. இன்னும் மாநில உரிமைகள் காக்கப்படுறதுக்கு உச்சநீதிமன்றம் ஆதரவா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த தீர்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பரபரப்பான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைனா நாகேந்திரன் அவர்கள் டெல்லி பயணம். இப்போ தொடர்ந்து சமீப காலமா இந்த டெல்லி பயணம் அப்படின்னாலே ஒரே பரபரப்பா இருக்கு. ஏன்னா இங்க இருந்து போற ஆளுங்க யாரை சந்திக்கிறாங்க அப்படின்றதுலாம் இருக்கு. சமீபமா எடப்பாடி அவர்கள் போய் அமித்ஷாவை பார்த்தாரு. ஆனா எந்த ரீசனும் சொல்லலை. நான் தமிழக நலன் சார்பாக தான் போனேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்ததா செங்கோட்டையன் அவர்கள் போய் பார்த்தாரு. அவரும் இல்லை, நான் ஜிஎஸ்டிக்காக பார்த்தேன், இதுக்காக பார்த்தேன், அதுக்காக பார்த்தேன், பொதுச் செயலாளர் தான் எல்லா முடிவும் எடுப்பாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. இப்போ மூணாவதா பரபரப்பான டெல்லி மீட்டிங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் அவர்கள் தான். ஏன் இவருடைய மீட்டிங் இவ்வளவு பரபரப்பா பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அடுத்து பிஜேபி, அதாவது தமிழக மாநில பிஜேபி கட்சியோடைய தலைவரா நைனா நாகேந்திரன் அவர்கள் தான் முன்னிலையில இருக்காங்க. அதனால வெகு விரைவில் நைனா நாகேந்திரன் அவர்களை தலைவராக அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால தான் டெல்லியிலேருந்து இந்த அழைப்பு வந்திருக்கு. ரெண்டாவதாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியிலேருந்து யார் நைனா நாகேந்திரன் அவர்களை அழைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அமித்ஷா அவர்களும் நட்டா அவர்களும் தான் இவருக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்த இருவரும் பிஜேபியில் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் எந்த பதவியில் இருக்கணும், யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும் அப்படின்ற முடிவு மோடி அவர்கள் கூட எடுக்க மாட்டார். அமித்ஷா அவர்களும் நட்டா அவர்களும் தான் எடுப்பாங்க. ரொம்ப சொல்ல போனால் நட்டா அவர்கள் கூட பெரிய பவர்லாம் ஒன்றும் இல்லை. அமித்ஷா அவர்கள் எடுக்கிற முடிவு தான் யாரை எங்கெங்க வைக்கணும் அப்படின்ற முடிவை அமித்ஷா தான் எடுப்பார். அப்படி ஸோ ஒரு முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கிறவங்க திடீர்னு நைனா நாகேந்திரன் அவர்களை டெல்லிக்கு அதுவும் அவசரமாக வர சொல்கிறாங்கன்னா, அப்போ ஏதோ ஒரு திடீர் முடிவு வந்திருக்கு. அந்த முடிவை பற்றி இவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்ற வியூகம் தான் நம்மளுக்கு வருது. இன்னும் சரியான தகவல்கள், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் நம்மளுக்கு வரல. இருந்தாலும் நம்ம கணிப்பு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபமா அண்ணாமலை அவர்கள் ஒரு சாதாரண வேட்பாளர்கள் இல்லை, அவர் ஒரு பிரதமர் வேட்பாளர். அவர் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க அடக்கி வைக்கக்கூடாது. அதனால தான் அவங்க தமிழ்நாடு மாநில தலைவர்லேருந்து தூக்கிட்டு அவரை அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சர் பதவியோ இல்லை ஆளுநர் பதவியோ கொடுத்து, ஏன் இன்னும் சொல்ல போனால் அவர் இன்னொரு 35 வருட காலம் தமிழக அரசியலில் இருப்பார். அதனால அவர் இருக்க growth ஆகிட்டே தான் போவாரே தவிர்த்து கம்மியெல்லாம் ஆக மாட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலை. பாண்டே அவர்கள் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் ரவீந்திரன் துரைசாமி இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் என்ன சொல்றாரு, என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, அண்ணாமலை அவர்கள்லாம் இந்த மாதிரி தலைவர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட மாட்டாரு, அண்ணாமலை அவர்கள் தான் தொடர போறாங்க. அடுத்ததான் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களை அவ்வளோ சீக்கிரமாலாம் ஒரு தலைவர் பதவியிலேருந்து தூக்கி எறிய மாட்டாங்க. அவர் இன்னும் நெடிய தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு அதிக பவர் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட். அவர் அவ்வளோ சீக்கிரமாக பிஜேபி விட்டு கொடுத்துறாரு. ஏன்னா அவர் இறங்கி செஞ்ச வேலைகள் அப்படி இல்லையா தமிழ்நாட்டில். சாட்டையால் அடிச்சுக்கிட்டது, செருப்பு போட மாட்டேன்னு சொன்னது, பிஸ்கெட் கொடுத்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்கினது, அதுக்கப்புறமா மிளகா அரைச்சி பூச போகிறேன்னு சொல்லி மதுரையில் ஒரு காமெடி பண்ணது, அப்புறம் இங்கே மாதிரி வேல் யாத்திரை, அப்புறம் ரத யாத்திரை, இந்த மாதிரி ஆழப்பெரிய விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் பண்ணி ஏதோ பெரிய அரசியல் மாற்றம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களே சில பல வேலைகளை பார்த்துருக்காரு. தமிழ்நாட்டில் அவருக்கு பெரிய ஆதரவு இருக்கு, அவர் இல்லைன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி
அதாவது நீங்கள் இப்போ பார்க்கலாம் ப்ரெஸ் மீட்லலாம், அதெல்லாம் இல்லைங்கன்னா நான் வந்து தொண்டனாக இருப்பேன், நான் வேலை செய்வேனா அப்படின்னா இப்படின்னாருவார். ஆனால் அவர் பின்னாடி இருந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அண்ணாமலைக்கு அவர்களுக்காகத்தான் இந்த காரில் இந்த பிஜேபி கொடியை நட்டு வைத்திருக்கிறேன், அவர் இல்லைன்னா நான் பிடுங்கி எறிந்து விடுவேன், அண்ணாமலை அவர்களுக்கு பின்னாடி தான் நாங்கள் நிற்கிறோம், அவர் இல்லை என்றால் நாங்கள் பிஜேபி விட்டு வெளியேறுவோம், அப்புறம் வேண்டும் வேண்டும் அண்ணாமலை வேண்டும், வேண்டாம் வேண்டாம் அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு போஸ்டர் ஒட்டுறது, ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி டேஷ் கட்சி இவர்கள் பின்னாடி நான் இல்லை, நாங்கள் எல்லாரும் அண்ணாமலை அவர்கள் பின்னாடி தான் நிற்கிறோம் அப்படின்னு போஸ்டர் ஒட்டுறதா இருக்கட்டும். ஸோ இப்படியெல்லாம் அண்ணாமலை அவர்களுடைய பேக்ரவுண்ட்லேருந்து என்ன வேலை செய்கிறாருன்னா, தனக்கு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பெரிய ஆதரவு இருக்கா மாதிரியும், அவர் இல்லைன்னா தமிழ்நாட்டில் பாஜக ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பில்டப்பு இவர் கொடுத்துட்டு வராரு. ஆனால் அமித்ஷா அவர்கள் இதுக்கெல்லாம் அசரலை. ஏன்னா இவர் முன்னாடி ஒரு டேட்டாலாம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதிமுக கூட கூட்டணி வைக்காதீங்க, தனிச்சு நில்லுங்க, நம்ம ஆஹா ஓஹோன்னு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இவர் சொன்னார். இவர் சொன்ன பேச்சை கேட்டு அமித்ஷா அவர்களும் சரி தம்பி சொன்னால் தெரியதான் இருக்கும், ஏன்னா இவர் ஐபிஎஸ்ல படிச்சிருக்காரு, அதனால சரியாக தான் இருக்கும்னு சொல்லி அதிமுகவில் மூலமாக கிடைச்ச அந்த கணிசமான ஒரு ஒரு ஓட்டுகளை வந்து அவர் வேஸ்ட் பண்ணிக்கிற விதமாக அதிமுக கூட்டணியை கழட்டி விட்டதுனால அவங்க எவ்வளோ பதம் குலைஞ்சாங்க அப்படின்றத நம்ம அந்த கூட்டணி அந்த தேர்தலுடைய முடிவுகளில் நம்ம பார்த்தோம். ஸோ அவர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, தம்பி இந்த வாட்டி உங்கள் டேட்டாலாம் எதுவும் வேண்டாம், நீங்கள் ஏற்கனவே கொடுத்த டேட்டாலாம் பயங்கரமாக வேலை செஞ்சிருக்கோம், அதனால் இந்த வாட்டி நாங்களே பிளான் போட்டு நாங்களே செஞ்சுக்கிறோம், நீங்கள் செய்த சேவைக்கு நன்றி, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் முடிவெடுத்துட்டார். இப்போ அண்ணாமலைக்கு என்னென்னா, நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னும், இன்னொன்று என்னென்னா குறிப்பிட்டு சொல்லப்போனால் தன்னுடைய இடத்துக்கு கண்டிப்பாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் மட்டும் வரக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் அந்த 4 கோடி ரூபாய் பிரச்சனை ஆச்சு பார்த்தீங்களா, அதுவே அண்ணாமலை அவர்கள் நயினார் நாகேந்திரனுக்கு செய்த துரோகம் தான். ஏன்னா நயினார் நாகேந்திரன் ஒரு அனுபவசாலியான அரசியலில் இருந்திருக்காரு, அதனால் அவர் வந்தால் ஒரு எல்டர், அதாவது லீடிங் ஆளாக இருப்பார், நமக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும், நம்ம வந்து சொல்லி நம்ம பேச்சு அவங்க கேட்டு நடக்கிறதெல்லாம் கஷ்டம், ஸோ அதனால் அவர் முன்னே வர வேண்டாம், நம்ம தான் முன்னுக்கு வரணும் அப்படின்ற இதில் தான் அவர் அந்த மாதிரியான பழிவாங்கும் நடவடிக்கைலாம் அண்ணாமலை அவர்கள் ஈடுபட்டார் அப்படின்ற தகவல் நமக்கு வருது. ஸோ அதோடைய நீட்சியாக தான் இன்னைக்கு இல்லை நாங்கள் வந்து இது சொல்கிற அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நயினார் நாகேந்திரன் வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ நயினார் நாகேந்திரன் வரக்கூடாதுன்னா அந்த இடத்துக்கு யார் வரணும், தன்னோட ஒத்து போகிற யாரோ ஒருத்தர் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாம் அதிர்ச்சி கொடுக்குற விஷயம் என்னென்னா, அந்த ஒருவர் சீமானா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுக்கே புரியாத புதிராக இருக்குது. எது சீமானவர்களா அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்ம சமீபமாக அந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் பச்சைமுத்து பாரிவேந்தர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாரு, அதாவது சொல் தமிழா சொல் அப்படின்ற ஏதோ ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை பற்றி யாருமே இங்கே பேசவே இல்லை. அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் ஒரே மேடையை பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் மாற்றி இவங்க புகழ்ந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே வந்து ஒரு பேச பொருளாக இருக்குது. என்னென்னா இவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டு பேசிட்டு தான் வந்திருக்காங்க. எப்படியும் உன்னையும் யாரும் புகழ போகிறதில்ல, என்னையும் யாரும் புகழ போகிறதில்ல, இந்த மாதிரி ஒரு மேடையும் நம்மளுக்கு கிடைக்காது, கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம், அண்ணன் நீங்கள் என்னை பற்றி இதெல்லாம் நீங்கள் பேசுறீங்க, உங்களை பற்றி நான் பேசிடுறேன் அப்படின்னு பேசி வச்சுட்டு அவங்க வந்து பேசுனாங்க. அதை வர பாயிண்ட் மறந்துடுச்சு போல் அண்ணாமலை அவர்கள் மேடையாரும் சொல்லுவார், சீமானவர்களை பற்றி நான் என்ன சொல்வது, ஏதோ ஒன்று சொல்லி தான் தொலையணும், நம்மளுக்கு வந்த நேரம் சொல்லி தொலைவோம் அப்படின்ட்டு அவர்களை நான் கட்சி தலைவராக பார்க்கவில்லை, தளபதியாக தான் பார்க்கிறேன், மறந்து கூட கட்சிக்கு நீ தலைவராக இருந்துடக்கூடாது, கடைசி வரை நீ தளபதியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீ தளபதியாக பார்க்குறேன்னு இவர் சொல்கிறதும், அவர் அண்ணாமலையை பற்றி புகழ்ந்து பேசுகிறதோ ஓஹோ அப்படின்றது. இதில் சீமான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அடடா மோடி மாதிரி ஒரு தலைவர் இருக்க முடியுமா, மோடி வந்து தமிழுக்காக அவ்வளோ செஞ்சுருக்காரு, உலக நாட்டில் எங்கே போனாலும் சரி தமிழை பற்றி பெருமையாக சொல்கிறாரு, தமிழ் மூத்த மொழி, இந்தியாவோடைய முன்னோடியான மொழி, மூத்த மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கூட பாருங்கள், வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு துண்டெல்லாம் போட்டு ஒரு தமிழர் அடையாளத்தோடு தான் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நமக்கு என்ன டவுட் வருதுன்னா, இவர் போகிற இடத்துலலாம் தமிழை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இந்தியாவோடைய தொன்மையான மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக என்ன செய்கிறீங்க தமிழுக்கு அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது. உதாரணத்துக்கு சொன்ன போகிறேன், அதாவது தமிழ் மொழிக்கு இவங்க ஒதுக்குற நிதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167 கோடி.
அப்போ அவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்களா அப்படின்னு வாயை பழக்காதீங்க. இவங்க சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கியிருக்க நிதியை பற்றி கேள்விப்பட்டீங்கன்னா அரண்டு போயிடுவீங்க, ஆடி போயிடுவீங்க. எவ்வளோ தெரியுமா? 2435 கோடி. தமிழ் மொழி, மூத்த மொழி, முன்னோடி மொழி, அந்த மொழி, இந்த மொழி. ரொம்ப சந்தோஷங்க. தமிழ் வழக்க நிதியை கொடுங்கன்னா 167 கோடி. சமஸ்கிருதம் எந்த மாநிலத்தோட மொழி, எந்த மாநிலத்தில் எந்த மக்கள் பேசுகிறாங்க, அதுக்கான இலக்கண இலக்கியங்கள் என்ன, எதனால் நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு 2435 கோடி நிதி ஒதுக்கியிருக்கீங்க? இதுலேருந்து தெரியலையா நீங்கள் தமிழுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு? சரி, தமிழ் இதுக்கு தான் இப்படி. அந்த பல்கலைக்கழக யூனிவர்சிட்டிஸ் எவ்வளோ நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்க தமிழுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 18 பல்கலைக்கழகங்கள். ஆனால் அந்த பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா 760 கல்லூரி துறைகள், 26 ஆதர்ஸ் சான்ஸ்கிரிட் மகா வித்யாலயா, அது மட்டும் இல்லாமல் 63 சான்ஸ்கிரிட் கல்லூரிகள். ஸோ இப்படி தொடர்ந்து சான்ஸ்கிரிட்டுக்கு செய்கிறது, நிதி கொடுக்கறதெல்லாம் சான்ஸ்கிரிட்டுக்கு, முக்கியத்துவம் கொடுக்கறதெல்லாம் சான்ஸ்கிரிட்டு. ஆனால் வெளியே போனால் பேசுறதெல்லாம் என்னது? தமிழ் ஆஹா, தமிழ் ஓஹோ. ஆனால் இந்தி திணிப்பாங்க. சரி, அதுதான் அப்படி. மருத்துவம் அந்த ரீதியாக இவங்க இது பண்ணுறாங்கன்னா ஆயுர்வேதம், சித்தா அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மருத்துவத்தில் கூட பாருங்கள், சான்ஸ்கிரிட் மருத்துவத்துக்கு அதிக நிதி, தமிழ் மருத்துவத்துக்கு கம்மி நிதி. ஏன்னா ஆயுர்வேதா இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு பல 1000 கோடியில் செலவு பண்ணுறது. இதே சித்த மருத்துவம் வெறும் 13 பல்கலைக்கழகங்கள் தான் சித்த மருத்துவத்துக்கு இருக்குது. இது தெரியுதா அவர் தமிழுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அவர் தமிழை எவ்வளோ தூக்கி பிடிக்கிறாரு அப்படின்றது. வெறும் பேச்சுக்கு மட்டும்தான் அவர் தமிழை தூக்கி பிடிப்பார். இதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி சீமான் ஆஹா ஓஹான் சீமான் அவர் புகழ்றதுக்கு காரணம் என்னன்னா, அங்கே ஒரு டீலிங் நடந்தது பார்த்தீங்களா? நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஐயோ கதவு மூடுங்க, கதவு மூடுங்க, என்னங்க இது அப்படின்னு. அந்த கதவு மூடுற சீனுக்கு முன்னாடி என்ன சீன் நடந்ததுன்னா டீலிங் சீன் தான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா எனக்கு எப்படி என்னை துரத்தி விட போகிறதா முடிவு பண்ணிட்டாங்க, இவங்க என்ன முக்கிய பதவி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, பத்தாவதுக்கு இவங்க வேற எனக்கு பிரதமர் வேட்பாளர், நான் பிரதமர் நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பிரதமருடைய பதவியே இன்னும் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, ஏன்னா மோடி அவர்களுடைய பதவி காலம் 75 வயது ஆகுது, முடியுது, நீ கிளம்பப்பா, அடுத்த ஆள் ரெடியாக நிற்கிது அப்படின்னு ஃபட்னாவிஸ் அவர்களை கை காமிச்சிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி இருக்க ஒருத்தர் தான் அடுத்து வரணும் அப்படின்னு, அதுக்காக தான் அவர் நாக்பூர் போனார் அப்படின்ற தகவல்லாம் நம்மளுக்கு வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ பிரதமர் மோடிக்கே என்னென்னா, நானே என் பதவி இருக்குமா போவோமான்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கேன், நீங்கள் வேற ஏன்டா என்னை சோதிக்கிறீங்க. அதனால தான் அவர் என்னென்னா வந்தார் பார்த்தீங்களா தமிழ்நாட்டுக்கு, யாரையுமே சந்திக்கல. நானே இன்னும் எத்தனை நாள் இருக்கு போகிறது இல்லை, போங்கப்பா போய் அமித்ஷா அவர்களை பாருங்கள் அப்படின்ற மாதிரி. அண்ணாமலையிலேருந்து ஓபிஎஸ், இபிஎஸ், செங்கோட்டையன் யாரையுமே அவர் சந்திக்கல. அவர் வந்தார், ஒரு ரயில்வே பிரிட்ஜை திறந்தார், அதுவும் செங்குத்தான் நின்றுச்சு. நின்னவர் இங்கே யார் யாரை என்னென்ன சொல்லணுமோ குறை சொல்லிட்டு எதுவும் பேசாமல் போயிட்டார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு போயிட்டார். ஆனால் இவங்க கொடுக்குற பில்டப் தான் இந்த மாதிரியாக இருக்குது. அதாவது மோடிஜி இப்படி, மோடிஜி அப்படி, அவர் வந்தார்னா இப்படி. சரி, அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு என்ன விஷயம், அந்த டிஸ்கஷன் பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் ஒன்று சேருவோம். அதாவது யாருன்னா அண்ணாமலை அவர்களும் சீமானவர்களும் ஒன்று சேருவோம். ஏன்னா சீமானவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய டஃப் காம்படிட்டர். ஆமாம், டஃப் காம்படிட்டர். எதுக்குன்னா டெபாசிட் கூட இல்லாமல் அந்த நோட்டா இருக்குது பார்த்தீங்களா, நோட்டாவுக்கும் இவருக்கும் ஒரு மிகப்பெரிய டஃப் காம்படிஷன் போயிட்டு இருக்கிறதுனால அந்த நோட்டாவுக்கும் குறைவாக வாங்குற ஓட்டை கூட நாங்கள் செதற விடாமல் சேமிச்சுப்போம். அதனால் ஸோ திமுகவுக்கு எதிராக என்ன 1-2 வாக்கு வாங்குற கட்சி இருந்தால் கூட அதெல்லாம் கொண்டு நம்ம கட்சிக்குள்ளே போடுங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லவே, ஆனால் நான் இருக்கேனே, நீங்கள் பாருங்கள், நீங்கள் எனக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாலும் நான் கிளியராக செய்வேன். நான் பெரியார் மேடையில் இருப்பேன், பெரியார் மூலயமா வளருவேன். ஆனால் பெரியார் இகழ்ந்து பேசுங்கன்னா மனசாட்சியே இல்லாமல், ரொம்ப தரமே இல்லாமல் இறங்கி வேலை செய்வேன்னே. உங்களுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வேலை செய்கிறேன். நாளைக்கு நீங்கள் என்னை தலைவராக அறிவிச்சிட்டிங்கன்னா இவங்களை கொத்தணிவீங்களாக உங்களுக்கு கொடுக்குற அளவு கூட நான் வேலை செய்வேன். அதனால் நீங்கள் என்ன தேர்ந்தெடுங்க தலைவராக. ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியை உங்களை விட சிறப்பாக நான் என்னால் பர்ஃபார்ம் பண்ணி தமிழ்நாட்டில் காட்ட முடியும். ஏன்னா என்னை நம்பி தம்பிகள் இருக்காங்க, இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. பாதி பேர் தெளிஞ்சு போயிட்டாங்க. இவர் இனிமேல் தமிழ் தேசியமும் வாங்க மாட்டார், தமிழ் தேசியமும் இவர்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா எல்லாம் காற்றுல வரைஞ்ச படம் தான், அவர் சும்மா நம்மளை ஏமாத்திருக்காருன்னு தெரிஞ்சு பாதி பேர் வெளியே போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் தெரிஞ்சு போச்சு, இது நாம் தமிழர் கட்சி கிடையாது, ஓம் தமிழர் கட்சி. அதனால இந்த ஓம் தமிழர்லேருந்து எல்லாரும் பிரிஞ்சு திமுகவிலையும் வேல்முருகன் அவர்கள் கட்சியிலையும் போய் எல்லாரும் இணையிறாங்க. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த 1-2 செதறி போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓட்டெல்லாம் சேர்த்து நான் உங்கள் கூட கூட்டணி வைக்கிறேன், உங்களோட எப்படி வேணாலும் ஒத்துப்போக நான் ரெடியாக இருக்கேன். நம்ம 2 பேரும் போய் பேசுவோம். என்ன பேசுவோம் அப்படின்னா, எனக்கு
துணை முதல்வர் போஸ்ட் கொடுங்க, சீமான் அவர்களுக்கும், அதாவது அண்ணாமலை அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் துணை முதல்வர் பதவியே கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ எடப்பாடி அவர்கள் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக சொன்னார், இங்கே பாருங்கள், நீங்கள் யாரை கூப்பிட்டு வருவீங்களோ, யாரை கொண்டு போய் விடுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்லணும், உங்களுக்கு தேவை கூட்டணிக்கு நாங்கள் ரெடி, நீங்கள் எங்கள் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் ஒன்று, சிஎம் கேண்டிடேட் நான் தான், அதிமுக பொதுச் செயலாளர் யார், நான் தான். ஆனால் என்னை விட சொல்லுவாங்க எல்டர் லீடர்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுனா அவங்களெல்லாம் கட்சி விட்டு அனுப்புங்க, நான் அனுப்பலையா, ஓபிஎஸ் அனுப்பலையா, அவன் செங்கோட்டையன் அவர்களையும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இவர் அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அங்கே வைக்கிறார். ஸோ ரொம்ப இவங்க பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, நம்ம மகாராஷ்டிரா மாடல் யோசிச்சோம்ல, அதை கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணி வைங்க, இப்போ நம்ம கர்நாடகா மாடல் எடுத்துப்போம். ஏன்னா அங்கே ஒரு முதல்வர் 2 டெப்யூட்டி சிஎம், அது மாதிரி இங்கே எடப்பாடி அவர்கள் ஒரு முதல்வர் 2 டெப்யூட்டி சிஎம் யாருன்னா அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் அப்படின்னு நம்ம வச்சு இந்த கூட்டணி கணக்கு போட்டு நம்ம காய் நகர்த்தலாம். ஸோ இந்த கூட்டணியை நம்ம போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவோம்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, வெகு விரைவிலே சீமான் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்து இந்த மாதிரி ஒரு டீலிங் நாங்கள் முடிவெடுத்திருக்கோம், எங்களுக்கு சாதகமாக நீங்கள் இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு பேச போகிறதா நம்மளுக்கு தகவல் வருது. ஸோ இதை எங்கே மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிசாவில் சீமான் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்து நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேனுங்க, தலைகீழாக குதிக்கணுமா தலைகீழாக குதிக்கிறேன், நேராக நிற்கணுமா நேராக நிற்கிறேன், ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன், எனக்கு தேவை கட்சி பதவி பெட்டி, இது 3 தான், இதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் செய்யும் ஆளாக நான் இருப்பேன் அப்படின்னு டீலிங் போட போகிறதான ஒரு தகவல் வருது. இந்த மேடையை இதுக்காக தான் அமைச்சிருக்காரு பச்சைமுத்து பாரிவேந்தர் அவர்கள். இவங்க 2 பேரையும் சந்திக்க வச்சு பேச வச்சு டீலிங்கை ஓகே பண்ணிட்டாங்க. இனி அடுத்த கட்டமாக சீமான் அவர்கள் போய் சந்திப்பார். அப்போது நயினா நாகேந்திரன் அவர்கள் நிலைமை என்ன சொல்லுவாங்க, செங்கோட்டையன் அவர்களை எப்படி ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி நயினா நாகேந்திரன் அவர்களை பொறுத்திருந்து பார்க்கும். அங்கே ஒரு டீலிங் இப்போ தான் பேசியிருக்காங்க தம்பிங்க, அங்கே வேறு ஒரே போஸ்டாக போயிட்டுருக்கு. ஒருவேளை அந்த டீலிங் ஓகே ஆயிடுச்சுன்னா ஆர்எஸ்எஸ் மனநிலை, அதாவது ஆர்எஸ்எஸ் என்ன சொன்னாலும் கேட்குற ஆள், ஒரு நான் பிராமின் ஆள் தான் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இப்படி அண்ணாமலை அவர்களையும் சீமான் அவர்களையும் சந்திக்க வைக்கிறதுக்கான மேடையாக தான் பச்சைமுத்து பாரிவேந்தர் அவர்கள் இப்படி ஒரு மேடையை அமைச்சு கொடுத்துருக்காரு. அவங்களும் டீலிங்கர் ரொம்ப சரியாக பேசியிருக்காங்க. இதை பற்றி ப்ரெஸ் மீட்டில் சீமான் அவர்களை கேட்கும் போது, இங்கே பாருங்கள், நான் அண்ணாமலை மட்டும் இல்லை, அதிபர் ட்ரம்ப்போட நெருக்கமாக இருக்கேன், புட்டினோட நெருக்கமாக இருக்கேன் அப்படின்னு மழுப்பெல்லாம் பதில் சொல்லிட்டு, எங்கிட்ட இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. ஆமாம் கேட்காதீங்க, ஏன்னா அவர்கிட்ட அந்த மாதிரி பதில் இல்லை, இன்னும் தலைமை முடிவு பண்ணலை. தலைமை முடிவு பண்ணி கூட்டணி ஓகே நீ தான் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ரொம்ப பகிரங்கமாக பேசுவார். அதை பற்றி கூச்சநாச்சமே அவருக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இன்னும் தலைமையிலேருந்து நியூஸ் வந்த பிறகு இவர் வெளியிடுவார் யார் என்ன கூட்டணி யாரோடன்னு. இதில் நயினா நாகேந்திரன் அவர்களுடைய நிலைமை தான் என்ன அப்படின்றத நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பாஜகவின் அடுத்த தலைவர் நயினா நாகேந்திரனா, இல்லை பாண்டே அவர்களோ, இல்லை ரவீந்திர துரைசாமி அவர்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பிரதமர் வேட்பாளராக ஆகக்கூடிய அண்ணாமலை அவர்களே தொடர்வாரா, இல்லை சீமானும் அண்ணாமலை அவர்களும், அதாவது சீமான் பிஜேபி கூட கூட்டணி வச்சு யாரு கண்டா சீமானே கூட பிஜேபி தலைவராக வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்ற பேச்சும் அடிப்படுது. ஸோ இந்த முக்கோண கதையில் எந்த கதை முடிவாகுதுன்னு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும்.